அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4, அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள் அடங்கியிருக்கு. விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு மிக அனுகூலமான வாரமாக இருக்குது. பல வழிகளில் நிம்மதி ஏற்படும். எந்த காரியத்தையும் திறன்பட செய்யும் உங்கள் செயல்திறன் கூடும். இதன் காரணமாக பணி இலக்க நீங்கள் அடைவீங்க. தனவரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்ச்சியோடு நீங்கள் உறவு வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழும். சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் பதவி உயர்வு கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். மாணவர்கள் தங்கள் கிரகிப்பு தன்மையால் கல்வியின் தரத்தை உயர்த்தி கொள்வாங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து வந்த பணவரவால் உங்களுடைய மனம் மகிழக்கூடிய ஒரு காலகட்டம். பொருளாதார நிலைகளை பொறுத்தவரை உங்களுக்கு திருப்திகரமான நிலை இருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் காலமாக இந்த காலம் இருக்கு. தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அரசு பணியில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகள் அன்பு மற்றும் ஆதரவால் பணி உயர்வு நினைத்தபடி கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. வீண் மனஸ்தாபங்களை தவிர்த்தால் வீட்டில் அமைதி நிலவும். சிலர் பல வகையில பிறலால் குற்றம் சாட்டப்பட்டு அவதிப்பட நேரிடலாம். உறவுகளுடன் உயர்தர உணவுகளில் உணவருந்தி மகிழ்ச்சி அடைவீங்க. சிலருக்கு பணமுடைய காரணமாக சேமிப்புகளில் இருக்கக்கூடிய பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகளுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களுடன் இருந்து எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். நல்ல உயர்தர மனிதர்கள் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும். சிலருக்கு பயணிகளில் உங்களுக்கு அரசு வகையில் தொல்லைகள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. வாகனங்களில் செல்லும் போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எல்லா வசதிகளிலும் இன்பமும் ஏற்பட்டு என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டு இருக்கும். அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அனுகூலமான நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றம் இறக்கமின்றி சீராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் விருச்சிக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. பொதுவாக விருச்சிக ராசியில பிறந்தவர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் குருவுடன் இணைந்த ராசியை பார்க்கிறார். மிகவும் அனுகூலமான நேரம் நடந்து கொண்டிருக்கின்றது. சமயோகித்தமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த வாரம் மிகப்பெரிய பணவரவு அதிகரித்து காணக்கூடியதாக சொல்லப்படுது. வீண் பிரச்சனைகள் விலகும். ஆனால் எதிலும் கவனமாகவும் எளிதில் ஈடுபட்டால் நல்லது நடக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எந்த காரியத்தையும் ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சலும் பண விரயமும் இருக்கும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகும். பண விஷயத்தில் பற்றிய கவலைகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பணிகளை கூடுதல் கவனத்துடன் செய்வது நல்லது. குடும்பத்தில் நிம்மதி குறையும் படியான உங்கள் சூழ்நிலைகள் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. உடல் களைப்பும் சோர்வும் உண்டாகலாம். பெண்களுக்கு எந்த காரியத்திலும் ஈடுபடும் போது யோசித்து செயல்படுவது நல்லது. கலைத்துறையிற்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். அரசியல் துறையிற்கு செலவு கூடும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் உண்டாகும். பாடங்களை கவனமாக படிப்பது முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த வரக்கூடிய நாட்கள் ஆழ்ந்த யோசனை அனுபவ அறிவு கொண்டு எதையும் சாதிக்க முயற்சிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் அவசியம். எதிர்பாலினத்தினருடன் பழகும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த காரியத்தை செய்தாலும் அதில் வேகத்தை நீங்கள் காட்டாமல் மெத்தனவே செயல்பட தூண்டுவது ரொம்பவே நல்லது. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு தொழில் தொடர்பான வீண் அலைச்சல்கள் உண்டாகலாம். பண வரத்து தாமதப்பட்டாலும் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை தொடர்பான கவலை உண்டாகக்கூடியதாக சொல்லப்படுது. சக ஊழியர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் குடும்ப விஷயமாக அலைய வேண்டியிருக்கும்.
கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. தாய் தந்தையாரின் உடல்நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும். எதிலும் உற்சாகம் குறைந்து சோம்பல் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. மஞ்சள் நிற பூக்கள் கொண்டு குரு பகவானை வழிபட்டு அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஆவணி பிரதோஷத்திற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பண வரத்திற்கு குறைவு இருக்காது. உடல் ஆரோக்கியம் சீராகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும். உறவினர்கள் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள் ஒன்று ஏற்படக்கூடும். சகோதரர் வகையில் அனுகூலம் உண்டாகலாம். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக இருக்கு. அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் என்பதால் நேரம் காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டி இருக்கும். சக ஊழியர்கள் உங்கள் பணிகளை முடிக்க உதவி செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் விற்பனை சுமாராக தான் இருக்கும். லாபமும் குறைவாக கிடைக்கும் என்பதால் மனதில் சஞ்சலம் ஏற்படும். புதிய முடிவுகள் எதுவும் இப்போது எடுக்க வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு போதிய அளவு பணம் கிடைப்பதால சிரமம் எதுவும் இருக்காது. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு வழக்கமான நிலையே நீடிக்கக்கூடியதாக சொல்லப்படுது. பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் மனதார சிவபெருமான இந்த பிரதோஷ வேலையில் வழிபட்டு வந்தீங்கன்னா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக சொல்லப்படுது. இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். பயணங்கள் மூலம் மங்களகரமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பிறரிடம் சிக்கி உங்கள் பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்பு இல்லை. போட்டித் தேர்வுகள் வெற்றி கிடைக்கும். இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. உணவு விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும். இல்லையெனில் தேவையற்ற செலவுகள் ஏற்படும். வீடு பழுது பார்த்தல் ஆடம்பர பொருட்கள் வாங்குவது என செலவுகள் அதிகரிக்கும். இந்த வாரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். எச்சரிக்கையாக இருந்து நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வர அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு. பிரதோஷ வேலையில் நீங்கள் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாங்க. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக செவ்வாயை அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ரப்பர் மரங்களுக்கு ரணங்கள் ஒன்றும் புதிதல்ல என்பது போல எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்வீங்க. எதையும் விடாப்பிடியாக பிடித்து கொள்வீங்க. பதுங்கி பின் பாயும் புலியை போன்றவர்கள் நீங்கள். பூமிக்காரனாக செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதியாக வருகிறார். சிறிய அளவிலாது உங்களுடைய பெயரில் சொத்துக்கள் எப்போதும் இருக்கும். சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடுகள் ஏற்படலாம். உங்களுடைய ராசிக்கு ருண ரேக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் என்பதால் பலருக்கு இரத்த அழுத்தம் முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரை உங்கள் பேச்சே உங்களுக்கு எதிரி. 2ஆம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி குரு. வாழ்க்கையின பிற்பகுதியில் பணவரவு சேமிப்பு போன்றவை உண்டு. வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும் 7ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணைவர் ஏதேனும் ஒரு வகையில் பிரபலமாக இருப்பாங்க. கலைகளில் மிகவும் ஆர்வத்துடன் இருப்பாங்க. உங்களிடம் மிகுந்த அன்போடு இருப்பதுடன் உங்கள் நண்பர் போல பழகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சயனஸ்தானம் எனும் 12ஆம் இடத்துக்கு சுக்கிரனே அதிபதி. 4 நாட்கள் வேலை செய்தால் 2 நாட்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள். அடிக்கடி வெளியூருக்கு சென்று வருவீங்க. பயணங்களை விரும்பி செய்வீங்க. அதற்காக பணத்தை சேமிப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்பதால் ஞானியர் மகான்களை தரிசித்து வழங்குவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.